வெறும் என்ட்ரன்ஸ் தான், இன்னும் உள்ள பெரிய மார்க்கெட்டே இருக்கு. நண்பர்களே, நோட் வாங்க போயிட்டு இருக்கோம். என்னடா பொம்மை நோட்லாம் இருக்கு? 50 ரூபா நோட்டா? குட்டி கொண்டா இருக்கு. ஏதோ கம்மியா இருக்கு. நீங்க சூப்பரு. ஸ்டாக்லையா? என்ன பெயிண்டிங்லாம் நிறைய இருக்கு. அண்ணா பாருங்க, ஹாய் சொல்லணும்ண்ணா. இதே அப்படியே போடுவேன். கால்குலேட்டர்லாம் வச்சிருக்கானுங்க. நண்பர்களே, நோட்டு வாங்குற பிளான் கேன்சல் பண்ணிட்டோம். எல்லாம் செம்ம ரேட்டு சொல்றாங்க. 200 ரூபா சொல்றாங்க ஒரு நோட்டு. 60 ரூபா நோட்டு ஸ்டாக் முடிஞ்சாமா. சரி, வேற எங்கேயா நோட்டு பார்ப்போம்னு சொல்லி தேடிட்டு இருக்காப்புல அண்ணா. நீ 200 ரூபா 200 ரூபா சொல்றாங்களா? பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ரேட்டு ஜாஸ்தி சொல்றாங்க. நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்க. பேட்ரி, லாகிங் கிட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ட்ரைபாடு நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஆனால் நம்ம கிம்பல் வச்சுருக்கல. கிம்பல் என்ன வாயெல்லாம் குளருது. ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் வச்சுருக்காங்க. பாக்ஸிங்கு. ஏன்னாப்பா நோட்டு இல்லைன்னா வர வேண்டியது தானே, ஏன் அங்கேயே நிற்கிறாங்கன்னு தெரில. எங்கடா அவங்கள மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. சூப்பரே, தொலைச்சிட்டாங்கள. சொல்லுங்க, தேடிக்கலாம். நீங்க என்னதான் எங்கேயாவது இருப்பாங்க. அவங்களே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஒரு வழியா. எல்லாம் பக்கத்து கடையில் போய் சுற்றி பார்க்க போயிருக்காங்க. இது நிறைய இங்கே பேக் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க இந்த கடையில். சமைச்சுன்னுக்காரு. பன்னுக்குள்ள கறி வச்சு தராங்க போல. அடுத்து இது என்ன இடம்? என்ன இடம் தெரியல. என்னதுண்ணா 700 ரூபாய்க்கு உள்ள போத்தல. எல்லாம் கறியா வச்சிருக்காங்க. கறியை வச்சிருக்காங்க, துணியை வச்சிருக்காங்க. ரெண்டையும் சேர்த்து கறி துணியா வச்சிடலாமா? ஆனா குட்டி குட்டியா இருக்குண்ணா. உன் காலுக்கு தானே பத்தும். மீன் இருக்குண்ணா. $600 இந்த ஷூ. டாமி ஹில்ஃபிகர். சும்மா போட வேண்டியதான், நம்மளே போட்டுக்க வேண்டியதான். ஆமா, $6000. இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச பெரிய வீடியோ தான் ஆகுது. அதனால் எத்தனை பெருசாகுதோ அத்தனை பார்ட்டாக பிரித்து போடுறேன் நான். ஆனால் 750 ரூபாய்க்கு குட்டினா. எங்கே போனான் அவன்? ஷாம் அங்கே இருக்கான். பாருங்க, கண்ணாடி வர 1100. எதிர 300 ரூபா. ஸ்வெட் ஷர்ட்டா 250 ரூபாவா? இது பரவாயில்லடா. 250ண்ணா. பாருங்க, 250 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. கேஷ் இல்லை. உனக்கு 10 எடுத்துருண்ணா. ஷாமி, உனக்கு கரெக்டாக இருக்குமாடா அது? அந்த கார்டு எடுத்துறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. 250க்கு அசிமா போட்டிருக்காங்க. கட்டிங் நீ போட்டுக்கோ, நமக்கு தான் அப்படின்னு சொல்லி போட்டுரு. பச்சை கலர்ல இருக்குது. இங்க போடுறா மண்டை. 250 ரூபாய்க்கு இதெல்லாம் வருதுண்ணா. போடு. அண்ணா வந்து பச்சை கலர்ல எடுக்கிறாப்புல இப்போ.
பயங்கரமா இருக்கு ஷாமு. பெருசாவே இருக்கும். பெருசா தான்டா இருக்கும். பேக்கி மாதிரி போடலாம். இது எடுனா எல்லாம் ஒரு வழியா சூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. அடுத்து பில்லை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம ஷாம் வந்து இப்போ அந்த பார்த்தீங்கன்னா அது டிஷர்ட்டா அதை வாங்குறாப்புல. பேக்கிங் நடந்துட்டுருக்கு. அது பே பண்ணிட்டு பில்லை காமிச்சோம்னா ஹோட்டலில் கொடுத்துருவாங்க. மார்க்கெட்டுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோ மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஆட்டோவில் எல்லாம் பொருளாக வச்சு எடுத்துருக்காங்க. ஆட்டோவில் டெம்போ, எலக்ட்ரிக் டெம்போ. மற்றவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பல வருஷம் ஆகும். அடுத்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு, இங்கிட்ட ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப பெரிய பஜார் தான். ஆனால் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பொருள் இருக்கும். நமக்கு எங்கெங்கே தேவையோ நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம். அடுத்து நம்ம போய் ரைஸு போய் வாங்க போகணும். பார்ட் 3ல சந்திப்போம் நண்பர்களே. விரைவில் வரும்.